கட்டுரை சுதேசமித்திரனின் பித்தலாட்டம். சென்ற இதழ் குடியரசில் திரு டி. ராமலிங்கம் செட்டியார் அவர்கள் சுயராஜ்ய கட்சியிலிருந்து விலகுகிறார் என்பதாக வரைந்திருந்த விஷயத்தை வாசகர்கள் கண்ணுற்றிருக்கலாம். அதை பார்த்தவுடன் பார்ப்பனர் கட்சியாகிய சுயராஜ்ய கட்சிக்கு பேராபத்து வந்துவிட்டதென கருதி குடியரசின் கட்டுக்கதை ஸ்ரீமான் ராமலிங்க செட்டியாரின் மறுப்பு என்ற தலைப்பில் சுதேசமித்திரன் ஒரு மறுப்பு எழுதியிருக்கிறது. அதில் திரு டி. ராமலிங்கம் செட்டியார் அவர்கள் மித்திரன் நிருபரிடம் கூறுவதாக எழுதியிருக்கும் விஷயங்களை கவனித்துப் பார்த்தால் குடியரசு விஷயம் கட்டுக்கதையா, சுதேசமித்திரன் விஷயம் அயோக்கியத்தனமா என்பது புலனாகும். திரு செட்டியார் மறுபடி கூறுவதாவது பின்வருமாறு: என்னுடைய அபிப்பிராயம் எதுவும் மாறவில்லை. நான் சுயராஜ்ய கட்சி அங்கத்தினராக இருந்ததே இல்லை. பார்ப்பனரல்லாத கட்சி என்பது ஜஸ்டிஸ் கட்சியை குறிப்பிடுவதானால் அதன் சார்பாக நான் தேர்தலுக்கு நிற்கப் போவதாக எவரிடமும் சொல்லவே இல்லை. உத்தியோகங்களை ஏற்றுக்கொள்ளுவதன் சம்பந்தமாக நான் எவ்வித அபிப்பிராயம் கொண்டிருக்கிறேன் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததே. உத்தியோகம் ஏற்றுக்கொள்ளும் விஷயத்தில் வைதீக காங்கிரஸ்காரர்களுக்கும் தங்கள் தேசிய கட்சியினருக்கும் அபிப்பிராய பேதம் இருந்தபோதிலும் நாட்டில் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்னும் நோக்கத்துடன் காங்கிரஸ் அபேட்சகர்களாக நிற்க சம்மதித்தோம். பகிஷ்கார தீர்மானங்களை வாபஸ் வாங்கிக் கொண்டு நாடு சட்டமறுப்புக்கு தயாராயில்லாததால் அதை ஆரம்பிப்பதில்லை என்று காங்கிரஸ் தீர்மானம் செய்ததால் இதற்கு நாங்கள் கட்டுப்பட முடிந்தது. இதன் பிறகு நாட்டின் கட்சிகளின் நிலைமையும் தனிப்பட்ட நபர்களின் அபிப்பிராயமும் அடிக்கடி மாறி வருவதால் தேசியவாதிகள் தாங்கள் அடிக்கடி தங்கள் நிலைமையை பரிசீலனை செய்ய உரிமை பெற்றிருக்கிறார்கள். தேசியவாதிகளில் சிலர் பரஸ்பர ஒத்துழைப்பு மனோபாவம் கொண்டவர்கள் என்பதில் சந்தேகமில்லை. தேசியவாதிகள் தாங்கள் ஜூலை மாதம் சட்டசபை கூட்டக் காலத்தில் கூடி யோசனை செய்யும் வரையில் தற்கால ராஜ்ய நிலைமை சம்பந்தமாக எப்படி நடந்து கொள்வார்கள் என்று தற்பொழுது கூற முடியாது என்று இவ்வாறு திரு ராமலிங்கம் செட்டியார் சொன்னதாக எழுதியிருக்கிறது. மித்திரன் நிருபர் எழுதியதில் எவ்வளவு புரட்டு பித்தலாட்டம் இருக்கும் என்பதை மறந்து மித்திரன் கூற்றை அப்படியே எடுத்துக்கொண்டு பார்ப்போம். திரு ராமலிங்கம் செட்டியார் சுயராஜ்ய கட்சியை விட்டு விலகிவிட்டதாக திரு செட்டியார் சொன்னார் என்று குடியரசு நிருபரிடம் திரு வெறிவாட செட்டியார் கூறியதாக குடியரசு எழுதுகிறது. ஆனால் திரு ராமலிங்கம் செட்டியார் தான் ஒரு நாளும் சுயராஜ்ய கட்சியில் சேரவேயில்லை என்று சொன்னதாக மித்திரன் நிருபர் எழுதியிருப்பதாக மித்திரன் பிரசுரித்திருக்கிறது. இவ்விரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பின்னும் திரு செட்டியார் சொன்னதிலிருந்து இதுவரை சுயராஜ்ய கட்சி பார்ப்பனர்கள் தங்கள் கட்சியில் திரு ராமலிங்கம் செட்டியார், திரு வெள்ளியங்கிரி கவுண்டர் முதலியவர்கள் சேர்ந்திருப்பதாய் சொல்லிக் கொண்டது முழு பொய் என்று இப்போது விளங்குகிறது. கோபியில் திரு நாயக்கர் பேசும்போது சுயராஜ்ய கட்சியில் வகுப்பு நன்மையை கவனிக்காத யோக்கியமான பார்ப்பனரல்லாதார் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டபோது உடனே ஒரு ஐயங்காரும் ஒரு ஐயரும் எழுந்து திரு ராமலிங்கம் செட்டியார் இருக்கிறாரே, அவர் யோக்கியமானவர் அல்லவா என்று கேட்டார்கள். அதற்கு திரு நாயக்கர் அவர்கள், உத்தியோகம் ஒப்புக்கொள்ளும் நிபந்தனையின் பேரிலேயே இருக்கிறார்களே அல்லாமல் சுயராஜ்ய கட்சி நிபந்தனையின்படி இல்லை என்றும் இதை செட்டியாரே தன்னிடம் கூறியிருப்பதாகவும் கூறினார். அதுவும் இப்போது ருஜுவாகிவிட்டது. தவிர திரு ராமலிங்கம் செட்டியார் பார்ப்பனரல்லாதார் சார்பாய் சட்டசபைக்கு நிற்கப் போவதாய்ச் சொன்னதாக அறிகிறோம் என்று குடியரசு எழுதியிருக்கிறது. அதற்கு பதிலாக பார்ப்பனரல்லாதார் கட்சி என்று ஜஸ்டிஸ் கட்சியை சொல்லுவதானால் மாத்திரம் பார்ப்பனரல்லாதார் சார்பாய் தேர்தலுக்கு நிற்பதாய் சொல்லவில்லை என்றே சொல்லுகிறார். இதனால் ஜஸ்டிஸ் கட்சியல்லாத பார்ப்பனரல்லாத கட்சியின் சார்பாக நிற்பதாய் சொன்னதாக நன்றாய் வெளியாகிறது. ஒரு சமயம் தஞ்சையில் கூடிய தேசிய பார்ப்பனரல்லாதார் சார்பாக நிற்பதாய் வைத்துக் கொண்டாலும் குடியரசுக்கு இது மறுப்பு என்பதாய் எழுத காரணமேயில்லை. திரு டி. ராமலிங்கம் செட்டியார் பார்ப்பனரல்லாதார் கட்சியின் சார்பாக நிற்பதாகவே திரு வெறிவாட செட்டியார் குடியரசு பிரதிநிதியிடம் சொல்லியிருக்கிறாரே தவிர ஜஸ்டிஸ் கட்சியின் சார்பாக நிற்பதாகச் சொன்னார் என்று எழுதவேயில்லை. தவிர திரு சீனிவாசய்யங்கார் உடன்படிக்கைப்படி நடந்து கொள்வார் என்கிற நம்பிக்கை தனக்கு டி. ராமலிங்கம் செட்டியாருக்கு இல்லை என்று சொன்னதாக நமது பிரதிநிதி எழுதியிருக்கிறார். திரு ராமலிங்கம் செட்டியாரும் அதை ஒப்புக்கொள்ளுகிறார்.
அதாவது நாட்டில் கட்சிகளின் நிலைமையும் தனிப்பட்ட நபர்களின் அபிப்பிராயமும் மாறி வருகின்றன. ஆதலால் தேசியவாதிகளும், அதாவது தாங்களும் தங்கள் நிலைமையை ஜாக்கிரதைப்படுத்திக் கொள்ள உரிமை உண்டு என்று சொன்னதாக நிருபர் எழுதுகிறார் என்று மித்திரன் எழுதுகிறது. திரு வெறிவான செட்டியாரிடம் திரு ராமலிங்கம் செட்டியார், ஐயங்கார் ஒப்பந்தப்படி நடந்து கொள்ளுவார் என்று நம்ப முடியாமலிருப்பதால் என்று சொன்னதாக குடியரசு பிரதிநிதி எழுதுகிறார். ஆனால் திரு ராமலிங்கம் செட்டியார் மித்திரன் நிருபரிடம் தனிப்பட்ட நபர்களின் அபிப்பிராயம் அடிக்கடி மாறி வருகின்றன என்றே சொல்லிவிட்டார். இதனால் ஐயங்கார் பேச்சுப்படி நடப்பார் என்று நம்ப முடியவில்லை என்பதற்கும் ஐயங்கார் மாறிவிட்டார் என்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று பார்த்தால், திரு ராமலிங்கம் செட்டியார் திரு வெறிவாட செட்டியாரிடம் சொன்னதை பார்க்கிலும் மித்திரன் நிருபரிடம் இன்னும் கொஞ்சம் பலமாகவே சொல்லிவிட்டார். தனிப்பட்ட நபர் என்பது ஐயங்காரை குறிக்குமா என்பது கேள்வி. ஐயங்காரை தவிர வேறு தனிப்பட்ட நபரை பற்றி செட்டியார் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. செட்டியாருக்கும் பொறுப்பான தனிப்பட்ட நபர் ஐயங்கார்தான். ஆதலால் குடியரசுக்கு மறுப்பு என்றும் குடியரசு கட்டுக்கதை என்றும் பார்ப்பன பத்திரிகையான மித்திரன் எழுதி பொதுஜனங்களை ஏமாற்றுவது எவ்வளவு அயோக்கியத்தனம் என்பதை வாசகர்களே உணரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே திரு ராமலிங்கம் செட்டியார் சுயராஜ்ய கட்சியில் இல்லை என்பதை சுதேசமித்திரனாலேயே உறுதி செய்யப்பட்டதற்கு வாசகர்கள் மகிழ்வார்கள் என்றும், திரு ராமலிங்கம் செட்டியார் அவர்களிடம் பார்ப்பனரல்லாதாருக்கு இருந்த அதிருப்தி மாறியிருக்கும் என்றும் நினைக்கிறோம். குடியரசு கட்டுரை, ஜூலை 4, 1926.